மாசி மாத பலன்களில் மனுஷனுக்கு எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குன்னா அது எந்த பிரச்சனையாக ஃபஸ்ட்டு இருக்குன்னா பணம் தான். என்னுடைய வாழ்க்கையில் நான் பணம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறேங்க. என்கிட்ட பணம் மட்டும் கிடச்சிச்சின்னா நான் வேறு லெவல் வேறு மாதிரி இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? அந்த பணம் எப்போ கிடைக்கும், எப்படி கிடைக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். கட்டாயமாக உங்களுடைய ராசிக்கான பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை உள்ள ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். கடவுளொரு டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா மாசி மாதம். இந்த 2026 தமிழ் மாதத்தில் சிறப்பான மாதம் என்று கருதப்படுகின்ற மாசி மாதத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்ன சிறப்பான மாதம், எப்படி அதை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு தனி சிறப்பு உண்டு, ஓகேவா? ஆனால் இந்த மாசி மாதத்துக்கு மட்டும் ரொம்ப அதிகமான சிறப்பு உண்டு. எல்லாருமே எல்லா மாதமும் கோயிலுக்கு போவோம். ஆனால் எல்லாருமே ஒன்றோட குலதெய்வ கோயிலுக்கு போவோமா அப்படின்னா வாய்ப்பு ரொம்ப கம்மி. கூட பிறந்தவங்க, நம்மளுடைய பங்காளிக, அப்புறம் உன்னூட்ட பங்காளிக, இந்த இவங்கெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா? இவங்கெல்லாம் ஒன்றோட ஒரு கோவிலுக்குள்ள, அதாவது நம்மளுடைய ஒவ்வொருத்தவங்களுடைய குலதெய்வ கோயிலுக்குள்ளே போகக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு எப்போ நடக்கும்னா நம்மளுடைய மாசி மாதத்தில் தான் நடக்கும். அதாவது இந்த மாசி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சூரிய பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசியை நோக்கி பயணிக்கும் அந்த நாள், முதல் நாள் மாசி மாதம் ஆரம்பிக்கப்படுகிறது. அதாவது காலசக்கரத்துக்கு 5ஆம் இடத்த அதிபதி சூரியன். அவர் கரெக்டாக காலசக்கரத்துக்கு எத்தனாம் இடத்துக்கு உள்ளே வராருன்னா நம்மளுடைய கும்பராசி வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் இடம். அப்போ காலசக்கரத்துக்கு 11ஆம் இடத்தில் சூரியன் உள்ளே வரும் இந்த அற்புதமான மாதம் நம்முடைய மாசி மாதமாக கருதப்படுகிறது. அப்போ சூரியன் கும்பத்துக்குள்ளே நுழையிறாரு. அப்போ ஏன் குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே உதயமாகும். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கும்பம் தான் கோவிலுடைய எல்லா கோவில்களுடைய கோவிலின் மிக முக்கியமான கோவில் கலசமாக நம்ம எடுத்துக்கிறோம். கும்பம்னாலே கோவிலுடைய கலசம். கோவிலுடைய கலசத்தில் அத்தனை விதமான வைப்ரேஷனும் இருக்கும். அதனால தான் கும்பாபிஷேகம் என்பது ஒவ்வொரு கோயில்களுக்கும் ஒவ்வொரு முறைப்படி 12 வருடங்களுக்கு ஒரு முறை, 5 வருடங்களுக்கு ஒரு முறைன்னு சொல்லி ஒவ்வொரு கோயில்களும் கும்பாபிஷேகம் நடத்துகிறாங்க, ஓகேவா? அவங்களுடைய முறைப்படி நடத்துகிறாங்க. ஸோ அப்போ கும்பாபிஷேகம் பண்ணி எவ்வளோ தூரம் வைப்ரேஷன் இருக்கும் அப்படிங்கிறத எல்லோரும் உணர்ந்தனால தான் கும்பத்துக்கு அவ்வளோ மரியாதை. அப்போ இந்த கும்ப ராசிக்குள்ளே சூரியன் உள்ளே வராரு. அப்போ காலச்சக்கரத்துக்கு 11ஆம் இடம். அப்போ உங்களுடைய குலதெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய சிறப்பான மாதமாக இதனால தான் எடுத்திருக்காங்க. இன்னொன்று, மாசி மகத்தை பற்றி கண்டிப்பாக சொல்லணும். மாசி மகத்தில் எல்லா நட்சத்திரமும் வரும், ஓகேவா? ஆனால் இந்த மக நட்சத்திரத்துக்கு மிகப்பெரிய சிறப்பு உண்டு. நம்மளுடைய முன்னோர்களுடைய முழு வைப்ரேஷன் கிடைக்கணும் அப்படின்னா மாசி மகம் வரும் நாளில் நீங்கள் மறக்காமல் உங்களுடைய ஊர் பக்கத்தில் அல்லது உங்களுடைய நியரஸ்டாக எந்த கடற்கரை இருக்கோ அந்த கடற்கரையில் போய் நீராடுங்க. புண்ணிய தீர்த்தம் ஆடுவது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உங்களுடைய அத்தனை விதமான பாவங்களையும் போக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பு மாசி மகத்தில் உண்டு. அதேபோல் இந்த மாசி மகம் அன்று உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம், மேலும் உங்களுடைய குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் நீங்கள் கிடைக்கணும் அப்படின்னு முழு மனதோடு இருக்கீங்கன்னா, நீங்கள் எந்த மதமாக கூட இருந்துக்கோங்களேன், பொதுவாகவே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்து மதத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம், குலதெய்வ கோயில் வழிபாடெலாம் சொல்லிக்கிருக்கோம். ஸோ மற்ற மதத்து சார்ந்த நம்மளுடைய சகோதர சகோதரிகளும் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்குறாங்க. ஸோ அப்படிப்பட்ட சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய இந்து மதத்தில் உள்ள நம்மளுடைய நேயர்களாக இருந்தாலும் சரி, ஸோ எல்லாருக்குமே நம்மளுடைய இந்து மதத்துடைய சகோதர சகோதரிகளுக்குமே இது வந்து எக்ஸாக்டாக பொருந்தும். கோவிலுக்கு போக முடியலைங்க, போக முடியாத சூழ்நிலை ஏதோ மேபி. ஏன்னா இப்போ வந்து குலதெய்வ கோயில் போகணுன்னா வீட்டில் வந்து தேவையில்லாத விஷயங்கள் நடந்துக்கக்கூடாது, அப்படின்னா 1 இயர் கோயில் போகக்கூடாது. நம்மளுடைய வீட்டில் ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாதுன்னு சொல்லி சில பேருக்கு சாஸ்திரம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது பெரிய ஸ்தலங்களுக்கு போக முடியல, இப்படிலாம் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு இது கட்டாயமாக பொருந்தும். என்ன பண்ணலான்னா,
இந்த மாசி மகம் நட்சத்திரம் ஒரு நாளில் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் அல்லது உங்கள் ஊரில் வயதான முதியவர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, வயதான முதியவர்கள், ஆதரவற்ற முதியவர்களுக்கு நீங்கள் நல்ல தூய்மையான ஆடை, புதிய ஆடை வாங்கி கொடுத்து அவங்களுக்கான உணவு, அன்றைய தினத்துக்கான 3 வேளைக்கான உணவு நீங்கள் வாங்கி கொடுக்குறது அல்லது அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கான பணத்தை கொடுத்து அவங்களுடைய ஆசீர்வாதம், அதாவது அவங்க நல்லா இருப்பப்பா, நல்லா இருப்பம்மா அப்படின்னு ஒரு ஆசீர்வாதம் வாங்கினா போதுங்க. இந்த தெய்வத்துடைய ஆசீர்வாதம், உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இந்த மாசி மகத்தை மறந்துடாதீங்க. மக நட்சத்திரம் வரும் நாளில் உறுதியாக நீங்கள் மறக்காமல் போய் என்ன பண்ணுங்கள், அவங்களுக்கு உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு, முதியவர்களுக்கு, ஊனமுற்றவர்களுக்கு வாங்கி கொடுங்க. மாற்றம் ஏற்றமும் மக நட்சத்திரம் முதல் உங்களுடைய வாழ்க்கையில் உறுதியாக தொடங்கும். கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 மாசி மாதத்தில், தமிழ் மாதமான மாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற மகிழ்ச்சியான விஷயங்கள் என்ன, நிலையான தன்மை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே கும்பராசிக்காரங்க அப்படின்னா எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் முழு திருப்தியோடு செய்யணும்னா நீங்கள் ஆசைப்படுவீங்க. நட்புகள்கிட்டையும் உண்மையாக இருப்பீங்க, உண்மையான அன்பை காட்டுவீங்க. அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய உறவுகள்கிட்ட உண்மையாக இருப்பீங்க. காதலில் ஏமாந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு நீங்கள் தான். சில அதாவது என்ன சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஒரு 80%, நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு புரியும், கிட்டத்தட்ட ஒரு 80% காதல்னால் ஏமாற்றம். காதல் பண்ணுங்க, என் லைஃப்பில் நிறைய பிரச்சனையை சந்திச்சேங்க, கல்யாணம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் பிரச்சனையை மட்டுமே சந்திச்சேங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் யாருன்னா கும்ப லக்கணம், கும்பராசி என்பர்கள் தான். ஏன்னா நீங்கள் உணர்வுபூர்வமாக காதல் செஞ்சுருப்பீங்க, காதல் அப்படியே சிறகட்டி பறந்துருப்பீங்க, மகிழ்ச்சி கிடச்சிருக்கும். கல்யாணம் முடித்த பிறகு தெரிஞ்சிருக்கும், டேய் சிறகட்டி பறந்தது உயரத்தில் பறந்தது, கீழே விழுந்து அடிவாங்கத்தாண்டா அப்படின்னு கும்பராசி பெண்களும் சொல்லுவீங்க, கும்பராசி ஆண்களும் சொல்லியிருக்கீங்க என்பது உண்மை. இதில் நான் தப்பிச்சிட்டோங்க, இல்லைங்க நான் காதலில் தோல்வி அடையலை, காதல்னால நான் மகிழ்ச்சி அடைஞ்சேன், வெற்றி அடைஞ்சேன், நான் கல்யாணம் முடிச்ச பிறகு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா அதுக்கும் ஒரு பாயிண்ட் கொடுக்கேன். நிறைய இடத்துல நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா விட்டு கொடுத்து போயிருப்பீங்க. பிரச்சனை வேண்டாம், பிரச்சனை வேண்டான்னு விலகி நின்று பார்த்துருப்பீங்க. நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, அந்த ரியாலிட்டியை உணர்ந்துருப்பீங்க. இல்லைன்னா கண்டிப்பாக நான் சொன்ன விஷயங்கள் கோச்சார கிரகங்கள் அதாவது உங்களுடைய கிரகமைப்பு ரீதியாக கொடுத்துருக்கும். அப்போ இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ போராட்டம், இவ்வளோ கஷ்டங்கள், இவ்வளோ ஏமாற்றங்கள்லேருந்து ஒரு தீப ஒளி கிடைக்காதா அப்படின்னு எதிர்பார்த்தீங்களா? வந்துட்டார் நம்ம சூரிய பகவான், நம்மளுடைய அதான் சொன்னால் நவகிரகத்தின் நாயகன், காலசக்கரத்துக்கு 5ஆம் இடத்த அதிபதி, உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்த அதிபதி உங்கள் ராசியில் வெளிச்சம் கொடுக்க வந்துட்டார். இருளுக்குள் அமர்ந்து நிறையா போராட்டங்கள், சிக்கல்களை சிக்கி தவிச்சு சின்னாம்பண்ணமான அத்தனை விதமான கும்பராசி என்பவர்களுக்கும் நிலையான அன்பை, நிலையான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு சூரிய பகவானுடைய ஆதிக்கம் இருக்க போகுது. யாரெல்லாம் உங்களை ஏமாத்துனாங்களோ, யாரெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்துனாங்களோ அவங்களுக்கு சூரிய பகவான் மூலமாக நீங்கள் பதிலளிக்க போகிறீங்க. உங்களுடைய நேர்மையின் மூலமாக, உங்களுடைய உண்மை தன்மையின் மூலமாக அவர்களுக்கு பதில் கொடுக்கக்கூடிய காலம் இந்த காலம். அதே போல் நம்மளுடைய கும்பராசி பெண்கள் கணவனால், கணவனுடைய குடும்பத்தால் நிறைய பாதிப்படைச்ச லிஸ்ட்டில் கும்பராசி பெண்களுக்கு பொருந்தும். அவ்வளோ பிரச்சனையை சந்திச்சுக்கிறீங்க. எவ்வளோ தான் விட்டு கொடுத்து போகிறது, எத்தனை பேருடைய சுமையை தான் தாங்கிறது அப்படின்னு வருத்தப்படுற நம்மளுடைய கும்பராசி பெண்களுக்கு, குடும்ப பெண்களுக்கு குடும்ப சுமையில் உள்ள பாரத்தை குறைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய கிரகமைப்பு உங்களுக்கு பாதுகாப்பான தன்மையையும் மகிழ்ச்சியான சூழ்நிலையும் உறுதியாக கொடுக்க போகுது என்பது உண்மை. தங்க நகையை விற்றுட்டேன், தன்னுடைய கையில் இருந்த பணத்தை இழந்துட்டேன், ஆனால் இன்னும் என்ற சுரண்டி எடுக்கிறாங்க, என்னுடைய வருவாய் ரொம்ப குறைவாயிடுச்சு அப்படின்னு வருத்தப்படுறீங்கன்னா கவலைப்படாதீங்க. உங்களுடைய வருவாய் பெருக போது நல்ல மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க, பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றத்தை சந்திக்க போகிறீங்கிறது உண்மை. உங்கள் கூட வேலை பார்த்தவங்க உங்கள்கிட்ட துரோகம் பண்ணிட்டாங்க,
உங்களை உண்மையாக நம்ப வச்சு ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா அந்த நிலை மாறும். உங்கள் கூட உண்மையாக பணிபுரிகின்ற உண்மையான அன்பான சகோதர சகோதரிகள் இன்னுமே உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. உங்கள் மேலே தப்பே இல்லை, உங்கள் மேலே வீண்படி தான் போட்டிருக்காங்கங்கிறத என்ன பண்ணுவாங்க, உங்கள் கூட இருந்து ப்ரூஃப் பண்ணுவாங்க. அதற்கான கிரக அமைப்பு உண்டாக போகுது என்பது உண்மை. அதே போல் கும்பராசி கும்ப லக்கணத்தை சார்ந்த நம்மளுடைய அன்பு நேயர்களுக்கு புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு, பொருளாதாரத்தில் இரட்டிப்பாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பெலாம் கோச்சார கிரகங்கள் உறுதியாக கொடுக்க போகுது. சொந்தமாக தொழில் தொடங்குவீங்க அல்லது தொழில் செஞ்சுக்கிருக்கீங்கன்னா தொழிலில் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திப்பீங்க, மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பீங்க. பார்ட்னர்ஷிப்பில் தொழில் பண்ணுறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பார்ட்னர்ஷிப்பில் புதிய தொழில் தொடங்குறீங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. கும்பராசி கும்பலக்கணத்துக்கு பார்ட்னர்ஷிப் என்பது ஒரு எச்சரிக்கை குறி. அது ஏமாற்றக்குறியாக மாறக்கூடாதுன்னா உங்களுடைய பார்ட்னர் சுய ஜாதகம் வலிமையாக இருக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும், அது ஏமாற்றத்தை குறிக்கக்கூடிய செயல்பாடாக மாறிடும். இதுதான் உண்மை. ஸோ இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி கிடைக்க போகுது. கும்பராசி மாணவ செல்வங்களை ஆசிரியர்கள் எல்லாருமே பாராட்டுவாங்க. நல்ல மாணவன், நல்ல மாணவி, சிறந்த படிப்பு, சிறந்த திறமை, தன்னுடைய முழு திறமையை இந்த பொண்ணு காட்டுது, முழு திறமையை இந்த பையன் காட்டுறான்னு சொல்லி பாராட்டக்கூடிய அளவுக்கு பாராட்டு மழை கிடைக்கும். அதே போல் கலைத்துறையில் இருக்கிற நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் மிகப்பெரிய ஒரு மதிப்பையும் மரியாதையும் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய கால் ஷீட் எல்லாமே வரும், புதிய பட வாய்ப்புகள் கிடைக்கும், புதிய வீடியோ விளம்பரங்கள் உங்களை பதிய சொல்லுவாங்க. அதே போல் யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் தன்னுடைய திறமையை காட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு சரியான மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். அதே போல் வில்லனாக நடிக்கக்கூடிய நடிகர்கள் ஹீரோவாகுவீங்க. உங்களுடைய மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. கும்பராசி நடிகைகள் நம்முடைய கலைத்துறையில் ஒரு மதிப்பை அடைய வேண்டும் என்று நினைக்கின்ற நம்முடைய கதாநாயகி அனைவருமே சிறப்பான ஒரு ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள். உங்களுடைய திறமையை நீங்கள் முழுமையாக காட்டி அதாவது உங்களுடைய முழு திறமையும் நீங்கள் பிரதிபலிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாக போகுது. உங்களை யாரெல்லாம் நிராகரித்தாங்களோ, யாரெல்லாம் உங்களை உறவுகளால் நட்புகளால் தொழில்களால் ஒரு ஏற்றத்தை சந்திக்க முடியாமல் உங்களை நிராதனையாக அதாவது வெளியே போன் நிராகரித்தாங்களோ அத்தனை பேர் உங்களை தேடி வந்து உங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. அதே போல் நம்மளுடைய கும்பராசி கும்பலக்கணத்தை சார்ந்த அன்பர்களில் யாருக்கெல்லாம் சுய ஜாதகத்தில் சனி பகவான் மீனத்திலும், சனி பகவான் கடகத்திலும், சனி பகவான் விருச்சிக ராசியிலும் அமர்ந்திருக்கிறாரோ, பொதுவாகவே மீனம் விருச்சிகத்தில் அமர்ந்திருக்கவர்களுக்கு சதவீதம் கூட, கடகத்தில் அமர்ந்திருந்தாலும் ஓரளவுக்கு ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட அமைப்பில் சுய ஜாதகத்தில் இருக்கவங்களுக்கு உறுதியாக பொருளாதாரத்தில் ஏற்றமும் இரட்டிப்பான வருமானமும் இரட்டிப்பான மிகப்பெரிய மாற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. ராசியில் 2ஆம் இடத்துல கோச்சார கிரகமான சுக்கிரன் உச்சமடையக்கூடிய இந்த காலகட்டம் உங்கள் லைஃப்பில் பெரிய ஏற்றத்தை சந்திக்க போகிறீங்க. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, யாருக்காவது பணம் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா, கடனாக வாங்கி கொடுக்குறீங்கனாலும் சரி, உங்கள் கையிலேருந்து கொடுக்குறதாலும் சரி, தயவு செய்து இந்த மாதம் செய்ய வேண்டாம். மகாலட்சுமியை நீங்கள் சேமித்து தான் வைக்கணும். நீங்கள் யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது. ஆனால் உதவி செய்யலாம். உதவினா திரும்ப அந்த பணம் வேண்டாம்னு நினச்சி கொடுத்தீங்கன்னா அது இரட்டிப்பாக வரும். ஆனால் கடனாக கொடுக்குறேன், அவங்க லைஃப்பில் ஒரு கடனை கொடுத்து கடன் வட்டிக்கு வாங்குகிறேன், இல்லை யார்ட்டையா வட்டிக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னா தயவுசெய்து செய்ய வேண்டாம். லாக் ஆகிடுவீங்க. அது மிகப்பெரிய கவனமாக இருக்கணும். யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம், யார்ட்டையும் வார்த்தைகளில் வாய்ஜாலம் செய்ய வேண்டாம். ஸோ இதிலெல்லாம் கவனமாக இருங்க. இந்த மாதத்தில் கும்பராசி அன்பர்கள் கும்ப லக்கணத்துக்காரங்க குலதெய்வ கோயில் உறுதியாக மாசி மாதத்தில் வழிபாடு செய்யணும். எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் போயிருங்க. போக முடியாத சூழ்நிலைகள் இருந்தால் மட்டும் போக வேண்டாம். மீதி நேரம் எக்காரணத்தை கொண்டு குலதெய்வ கோயில் வழிபாடு செய்யுங்க. போக முடியாதவங்க வீட்டில் குலதெய்வ கோயில் படத்தை வச்சு சாமி கும்பிடுங்க. ஓகேவா? குலதெய்வ கோயிலுக்கு போய் கிட்டத்தட்ட 11 லிட்ரு நல்லெண்ணெய் வாங்கி அல்லது குலதெய்வ கோயிலில் என்ன வேணுங்காங்களோ அந்த எண்ணெய் வாங்கி கொடுத்து 11 லிட்ரு வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுத்து மனசார வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. மகத்துவமான சந்தோஷத்தை நீங்கள் உணர்வுபூர்வமாக உணரக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் முதல் தொடங்கப் போகிறது.
அதேபோல் கும்பராசி கும்பலக்கணத்துக்காரர்கள் இந்த மாதம் கருப்பசாமி வழிபாடு செய்வது மூலமாக காவல் தெய்வமான கருப்பசாமி உங்களுடன் இந்த மாதம் துவக்கம் முதல் உங்களுடன் பயணிப்பார், உங்கள் கூடவே இருப்பார். உங்களுக்கு வரப்போகின்ற அத்தனை விதமான இன்னல்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு சந்தோஷத்தை மட்டும் நிலைநாட்டுவார் என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயம் என்னென்னா 2026 மாசி மாத பலனில், தமிழ் மாத பலனில் இந்த மாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகின்ற ராசியின் அடிப்படையில் உள்ள பலன்கள் தான் பார்த்துருக்கீங்க. இது பொது பலனே, நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். இது பொது பலன். இதில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும்னு நான் சொல்ல வரல, ஆனால் ஓரளவுக்கு நிறைவேறும் என்பது உண்மை. அதாவது தாகத்துடன் ரொம்ப பசியுடன் இருக்கவங்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணியோ ஒரு கேன் தண்ணியோ கொடுத்தா கொஞ்சமாச்சும் ஒரு ஆத்மாத்மான ஒரு திருப்தி ஏற்படும் பார்த்தீங்களா? ஸோ அந்த தன்மை உறுதியாக கோச்சார கிரகங்கள் கொடுத்துரும். ஆனால் பசி முழுமையாக விலகுமா? முழுமையான ஒரு மகிழ்ச்சி, நிறைவான ஒரு மகிழ்ச்சி கிடைக்குமா? இல்லை நிறைவான ஒரு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு உங்கள் சுய ஜாதகம் தான் பலன் சொல்லும். அப்போ உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும், கிட்டத்தட்ட சுய ஜாதகத்தில் தான் 70% எடுப்போம் உண்மையிலேயே. அப்போ சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருக்குன்னா நம்மளுடைய அன்பு நேயர்கள், வீடியோ பார்க்குற நேயர்கள், எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த ஊரில் இருந்தாலும் சரி, தயவுசெய்து நீங்கள் வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் உங்கள் டீட்டெயில்ஸ் போட்டு விடுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது உங்கள் பேர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய மாதம், வருடம், நேரம், அதே போல் நீங்கள் பிறந்த ஊர், தற்போது நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்கிறத எனக்கு எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் நம்மளுடைய அலுவலகத்தில் வேலை பார்க்குற நம்மளுடைய பெண்கள் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. ஸோ அந்த டயத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், என்னை டைரெக்டாக உறுதியாக கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஜாதகமே இல்லைனாலும் உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பிரசனம் என்ற ஒரு மிகப்பெரிய கருவியின் மூலமாக உங்களுக்கு பலன் சொல்ல நான் காத்திருக்கேன். நீங்கள் செய்ய வேண்டியது ஃபஸ்ட்டு உங்கள் டீட்டெயில்ஸை எங்களுக்கு அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கிடைச்ச பிறகு உறுதியாக உங்கள் சுய ஜாதகத்தில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளுக்கும், உங்களுடைய மனதில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூற நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கின்ற நம்மளுடைய அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.